சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி. நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு பெத்தேலை நோக்கி பிரயாணம் பண்ணுகையில் தேவன் அவனுக்கு தரிசனமாக்கி, நீ உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய சத்தத்தை கேட்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! யாக்கோபு தன் வீட்டில் இருந்த அனைத்து அந்நிய தெய்வங்களையும் விலக்கிவிட்டான். இதனால் தேவன் அவனோடு சுதந்திரமாக பேசினார். அவர் அவனை பற்றி மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அவனுடன் அன்பாகவும் சுதந்திரமாகவும் பேசவும் அவரால் முடிந்தது. இப்போது தேவன் அவனை முழுமையாக ஆசிர்வதிக்க முடிந்தது. மற்றும் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாக்குறுதி அளித்த அனைத்தையும் அவனுக்கு நிறைவேற்றினார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நம்மில் பெரும்பாலானோர் வெவ்வேறு சமயங்களில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். புத்தாண்டு தினத்திலோ அல்லது பிறந்த நாளிலோ அல்லது வேறு சில விசேஷ சந்தர்ப்பங்களிலோ வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். உங்கள் காரியத்தில் தேவன் ஏன் இன்னும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அந்நிய தேவன் இருக்கலாம். இரண்டாவதாக, நீங்கள் பெத்தேலுக்கு தொலைவிலே காணப்படலாம். கடந்த காலத்தில் நீங்கள் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் அதில் திருப்தி அடைய வேண்டாம். யாக்கோபும் இப்படிதான் எண்ணினான். அவன் ஏற்கனவே பல ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு இன்னும் நிறைய கொடுக்க விரும்பினார். தேவன் யாக்கோபை இஸ்ரவேல் பிரபு என்று அழைத்தார். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவனது நடத்தையின் மூலம் அவன் ஒரு பிச்சைக்காரனாக மட்டுமே காணப்பட்டான். எனவே தேவன் மீண்டும் ஒரு முறை அவனோடு பேசி, இனி பிச்சைக்காரனாக வாழாமல் பிரபுவை போல வாழு என்று கேட்டுக்கொண்டார். இந்த நேரத்தில் தான் அவன் ஒரு இளவரசனைப் போல நடக்க கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தான். அவன் தனது வீட்டில் இருந்த அந்நிய தெய்வங்களை தள்ளிவிட்டு பெத்தேலை நோக்கி பயணித்த விதம் இப்பொழுது நமக்கு தெளிவாகும். ஆகையால் தேவன் சொன்னார், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாக்கும். ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். அப்போதிருந்து யாக்கோபு தேவனுடைய பிரபு, தீர்க்கதரிசி மற்றும் அவருடைய சிநேகிதன் என்ற அனுபவத்தில் காணப்பட்டான். மேலும் அவன் மரிப்பதற்கு முன்பதாக தனது குமாரர் அனைவரையும் அழைத்து ஆசீர்வாதத்தை அருளினான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், பலுகி பெருகுவாயாக என்றார். நீங்களும் இளவரசனாக மாறும்போது உங்கள் வாழ்வில் தேவனுடைய வல்லமையை அறிவீர்கள். நீங்கள் இனி ஒரு கோழையாக இருக்க மாட்டீர்கள்.